வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடந்த சில வருடங்களை நினைத்து பார்த்தால் உங்களுடைய மனதில் ஒரு கேள்வியானது வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோதனைகளை பார்த்து கொண்டிருக்கிறது? நான் நம்பியவர்கள் ஏன் என்னை விட்டு விலகினார்கள்? என்னுடைய குடும்பத்தில் ஏன் திடீரென்று பிரச்சனைகள் வந்தது? பலருக்கும் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த இந்த மாற்றங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா, ராகு மற்றும் கேது கிரகங்களின் ஆழமான தாக்கங்கள் தான் இருக்கிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்லணுமோ அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று விட்டார்கள். இதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் தவிர்த்து கொண்டிருப்பீங்க. இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுத்தது அப்படின்னா, ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் என்ன ஒரு கிரகம் அப்படின்னா, செல்வம், குடும்பம், காதல், அழகு, வசதி இது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியாக இருப்பார். ஆனால் இந்த ராகு மற்றும் கேது என்ன செய்தார்கள் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், நடப்பது ஒன்றாக இருக்கும் போன்ற விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டே இருந்தாங்கள். திடீரென்று மனக்குழப்பமானது உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த ஒரு மனக்குழப்பம் ஏன் ஏற்படுகிறது என்று உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். நம்பிக்கைகள் உடையக்கூடிய சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் இந்த ரிஷபம் ராசி வாழ்க்கையில சில நேரங்களில் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது பெற முடியும். உங்களுடைய உறவுகள்ல ஒரு பிரிவானது ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு மூன்றும் ஏன் ஏற்பட்டது என்று தெரியாமல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனை நினைத்து நீங்கள் மிகவும் சோகமாக இருந்திருப்பீங்க. ஏன் இரவு நேரங்களில் அழுக கூட செய்திருப்பீங்க. சில உறவுகளின் பிரிவால் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். ஏன் இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு சோதனைகள் கொடுத்தாருன்னு தெரியுமா? ராகு மற்றும் கேது என்பது கர்மாவோட கிரகங்களாக இருக்கும். அதாவது கடந்த பிறவியில் நாம் செய்த நல்ல செயல்கள், தவறான செயல்கள் இதற்கு பலனை தரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருப்பது தான் இந்த ராகுவும் கேதுவும். இந்த ரிஷபம் ராசிக்கு ராகு சில நேரங்களில் 1வது இடம் அல்லது 11வது இடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நம்மளை தேடி வரும். இந்த கேது 7வது அல்லது 5வது இடத்தில் இருந்தால் உறவுகளில் ஒரு சோதனையானது நமக்குள்ள கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு 2 கிரகங்களும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்ற ஒரு இடத்தில் அமராமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெடுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குமோ அந்த ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனால் உங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் என்ன தெரியுமா? இந்த ராகு கேதுவின் தாக்கத்தில் இருந்த காலத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சிலர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். முக்கியமா உங்களுடைய தந்தையின் வாழ்க்கையில வேலையில ஒரு மாற்றம், பார்த்து கொண்டிருந்த வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வேலையை நின்று விடலாமா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள், இது அனைத்தும் உங்களுடைய தந்தையின் மனதில் நிச்சயமாக தோன்றியிருக்கும். உங்களுடைய உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் இது அனைத்தும் உங்களுடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய தாயாரின் உடல் நலத்தில் தாயாருக்கு உடலில் சோர்வு, கவலை, குடும்பத்திற்குள் சண்டை, மனவேதனை இது அனைத்தும் உங்களுடைய தாயாருக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரிகளுக்கு சில நேரங்களில் பண விஷயத்தில் சில பிரச்சனைகள், சொத்து விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இது ஏற்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத ரிஷபம் ராசி அன்பர்கள் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் நிச்சயமாக கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாமல் 3 முக்கியமான சம்பவங்கள் நடந்தது. இதுவும் இந்த ராகு கேதுவால் மட்டுமே நடந்தது. முதல் சம்பவம், நம்பியவரின் துரோகம். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவரை நீங்க மிகவும் நம்பியிருப்பீங்க. அந்த ஒரு நபரானது உங்களுடைய நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உறவினராக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவர் உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார். அது ஏன் தெரியுமா மாறினார்? ராகு 11வது இடத்தில் இருந்ததால் இந்த நண்பர்கள் மூலம் உங்களுக்கு துரோகங்களானது ஏற்படும். இதனால் உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு துரோகியாக கூட மாறுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். 2வது சம்பவம், பணமானது இழப்பு. ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பண இழப்பானது ஏற்படும். நீங்களும் போதுமான அளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டும் இருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு பண இழப்பு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு பண இழப்பானது முதலீட்டின் மூலம் ஏற்பட்டிருக்கலாம், தொழில் மூலமாகவோ, கடன் மூலமாகவோ, இந்த 3ல் ஏதாவது ஒரு ஒன்றின் மூலம் நிச்சயமாக பண இழப்பானது ஏற்பட்டிருக்கும். இதற்கு காரணம் ராகு 2வது அல்லது 8வது இடத்தில் அமர்ந்ததால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு காரணமானது ஏற்பட்டது. 3வது சம்பவம் என்ன தெரியுமா? உறவுகள்ல ஒரு பிரிவு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு உறவு மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு உறவு பிரிவு அல்லது தூரமாக உங்களை விட்டு போயிருக்கும். அது ஏன் அப்படின்னா உங்க இருவருக்கும் இடையில் புரிதல் இல்லாமல்,
ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வது, தேவையில்லாமல் நீங்க அவரை திட்டுவது, அவர் உங்களை திட்டுவது, உங்கள் இருவருமே நீங்க 2 பேரையும் ஒருவருக்கொருவர் தவறாக புரிந்து கொள்வது. இதனால தான் அந்த ஒரு நபரானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மிகவும் தூரமாக சென்று விட்டார். இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. ஆனால் தடைகள் சில ஏற்பட்டது. 1வது வேலை தடைகள். இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் முயற்சி செய்த வேலைகள் தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிடைக்கணும்னு நினைச்சா எப்பயோ கிடைச்சிருக்கும். ஆனால் உடனே கிடைக்காமல் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் உங்களுக்கு அனுபவிக்க வைத்து பொறுமையாகத்தான் கிடைக்கும். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? சனி, ராகு இவர்களின் சேர்க்கையால் மட்டுமே இப்படி நடந்தது. 2வதாக பணத்தடை. வரவேண்டிய பணம் தாமதமாகத்தான் வரும். ஆனால் அந்த ஒரு பணம் நீங்க அவங்களுக்கு கடனா கொடுத்துருப்பீங்க. அவங்க சொன்ன தேதியில உங்களிடம் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பணம். ஆனால் அந்த ஒரு பணமும் உங்களுக்கு உடனே கிடைக்காது. 3வதாக குடும்பத்தில் தடைகள். வீட்டில் அமைதியானது குறைந்திருக்கும். இதற்கு காரணம் தெரியாமல் நீங்க முழித்துக் கொண்டிருப்பீங்க. பின்னணியில் இருப்பது கேது பகவான். இந்த கேது பகவான் உங்களுடைய குடும்பத்தை அதிக அளவில் சோதிப்பார். அந்த ஒரு செயலைத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ராகு கேது எந்த அளவுக்கு உங்களை பாதித்தது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில 3 விஷயங்களை பாதித்திருக்கும். 1 உங்களுடைய நம்பிக்கை, 2வது பொறுமை, 3வது மன வலிமை. இந்த 3லும் நீங்கள் மிகவும் சோதனை பார்த்து இருந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ராசிக்காரங்களாக இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த சோதனைகள் உங்களை வலிமையாக மாற்றுவதற்காக மட்டுமே இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட செயல்களை செய்தார்கள். ஆனால் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறியது அனைத்தும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் நாளை முதல் இன்னும் சில நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நான் கூறுவேன். மறக்காமல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு சனி பகவான் கும்பத்திலும், குரு பகவான் ரிஷபத்திலும், ராகு பகவான் மீனத்திலும், கேது கன்னியிலும் அமைந்திருக்கிறது. இந்த ஒரு கிரகநிலையானது ரிஷபம் ராசிக்கு மெல்ல மெல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செயலில் அமைந்திருக்கிறது. இதனால் உங்களுடைய அதிபதி தரக்கூடிய 4 மாற்றங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு புது ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தில் அதிக அளவுக்கு அமைதியையும் உங்களுக்குள்ள உருவாக்குவார். காதல் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகள் நடக்காமல் இருக்கும். ஆனால் இதற்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய காதலோ பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காதலோ நிலையாக இருக்கும், நிலைத்து இருக்கும். அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு தொடக்கமானது தொடங்குவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அந்த ஒரு புதிய ஒரு தொடக்கத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிலை முழுமையாக மாறிவிடும். இந்த ராகு கேது சில வார்த்தைகள் உங்களிடம் கூறப்போகிறார்கள். அது என்ன தெரியுமா? ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் பல சோதனைகளை பார்த்திருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு சோதனைகள் நீங்கள் முன்னாள் காலங்களில் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் மட்டுமே அந்த ஒரு சோதனைகளானது ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு சோதனைகள் உங்களை பலமாக்கத்தான் அந்த சோதனைகளானது ஏற்படுத்தப்பட்டது என்று ராகுவும் கேதுவும் கூறுகிறார்கள். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரப்போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலையை முழுமையாக மாறப்போகிறது. இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த ராகு கேதுவின் 3 ஆசீர்வாதங்களானது உங்களுக்கு கிடைக்கும். 1 திடீரென்று பணமானது உங்களை தேடி வரும். அந்த ஒரு பணமானது எந்த ரூபத்தில் இருந்து வருகிறது என்று தெரியாது. நீங்க செய்யக்கூடிய சிறிய வேலைகளுக்கு கூட அதிகமான அளவுக்கு உங்களுக்கு போதுமான ஒரு பணமானது உங்களை தேடி வரும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு புதிய பாதை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். அந்த ஒரு பாதையை பிடித்து செல்லுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். புதிய உறவுகள் உங்களை தேடி வரும். அடுத்த சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், தொழிலில் ஒரு வாய்ப்பை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய உறவுகளாக கூட இருக்கலாம். ஆனால் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு உறவுகள் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இருக்கும். எப்பொழுதும் உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறத ஏற்படுத்தாத ஒரு உறவுகளாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த ராகு கேது உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளையும், எவ்வளவோ கஷ்டங்களை, எவ்வளவோ சந்தேகங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். நீங்கள் நினைத்ததை விட மிகவும் நன்மைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராகு கேதுவையும் நீங்கள் முடிந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். ராகு கேதுவுக்கு நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் வாரத்திற்கு ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். ராகு கேதுவால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. சனிக்கிழமை நாட்கள்ல நாகருக்கு பால் அபிஷேகம் நீங்க செய்ய வேண்டும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று முருகனை வழிபடுங்கள். இதை மட்டும் இந்த வாரத்திற்கு ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். முக்கியமா அமாவாசை என்று மாதத்திற்கு ஒரு முறை பித்ருவோட தர்ப்பணம் இருக்கல்லவா, அந்த தர்ப்பணத்தை செய்ய வேண்டும். இதனை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும்.
எனவே ரிஷபம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சோதனைகள் உங்களை அழிப்பதற்காக கிடையாது, உங்களை உயர்த்துவதற்காகத்தான். இந்த ராகு கேது உங்களை சோதித்தது. ஆனால் அதே ராகு கேது தான் உங்களுக்கு வெற்றியையும் தரப்போகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது வரப்போகிறது. அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். அந்த ஒரு பாதையை பிடித்து செல்லுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். புதிய உறவுகள் உங்களை தேடி வரும். அடுத்த சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில புதிய மனிதர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், தொழிலில் ஒரு வாய்ப்பை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய உறவுகளாக கூட இருக்கலாம். ஆனால் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு உறவுகள் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உறவுகளாக இருக்கும். எப்பொழுதும் உங்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறத ஏற்படுத்தாத ஒரு உறவுகளாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த ராகு கேது உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளையும், எவ்வளவோ கஷ்டங்களை, எவ்வளவோ சந்தேகங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும்